அதெல்லாம் பொய்யுங்க. நாங்கள் வந்து மக்கள் எளிதாக செல்வதற்கும் மக்கள் பெருங்கூட்டத்தில் வந்து போதுமான இடம் எங்கே இருக்குதோ அங்கே தான் கேட்டோம். அவங்க தான் அங்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் இங்கே எடுத்துக்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. இந்த இடத்துல தான் கொடுப்போம், முடிஞ்சால் நடத்துங்கன்னு சொல்லி அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்க. அது பத்திரிகைகளில் வந்த செய்தி தான். ஆக வந்து இப்போ எதுனாச்சும் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படி செய்தோம் என்று சொல்வதெல்லாம் வந்து இது வந்து அவர்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக இருக்கிறது. ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியாதா, ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி கூட்டம் கூடுகிறது, அப்போ உரிய பாதுகாப்பை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டியது அரசினுடைய தார்மீக கடமை. அதிலிருந்து இவர்கள் கடமை தவறி இருக்கிறார்கள். அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் கூடுகிற பொழுது, குழந்தைகள் கூடுகிற பொழுது, பெண்கள் கூடுகிற பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டியது அரசினுடைய கடமை. அதிலிருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள். ஆமாம், இதில் முழுக்க இதுவரை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையில் எந்த இடத்திலும் காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை நாங்கள் மீறவில்லை.